எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை உண்மையாகவே ஸ்நேகிச்சாங்களா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு இருந்தாங்களா, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் ஹீலிங் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஸோ லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டு வெளிச்சம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். ஓகே, ஒரு நாள் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அது வெளிச்சம் இருக்குது, இருட்டும் இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த சுச்சுவேஷனை நம்ம லைஃபு டோட்டலாக அப்படி தான் இருக்கும். பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பட் பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. எல்லோரும் பாசிட்டிவாக மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க, நெகட்டிவாக வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு அழுறீங்க. இங்கே நடக்கிற எல்லா சுச்சுவேஷனும் இப்போ டிவைன் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை. எல்லாருக்குமே தனிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வருது, ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அவங்களால சில ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா அது யூனிவர்ஸ் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது. புரியுதில்ல? உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை, இல்லைங்க உங்கள் பிரதருக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு சில உங்கள் லைஃப்பில் சில சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, சில சுச்சுவேஷனை நீங்கள் மாட்டிட்டு தவிக்கிறீங்க, சில ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது யூனிவர்ஸ் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்ட லெசன்ஸ். அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது, இல்லாமல் அது உங்கள் லைஃப்பில் அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகாது. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பேடான சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டிட்டு தவிக்கிறீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் நான் க்ரியேட் பண்ணல, அது யூனிவர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ண ஒரு விஷயங்கள். ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் க்ரியேட் ஆகுதுன்னா சம்திங் ராங் ஸ்பெஷல், நமக்கு அதில் ஏதோ ஒன்று இருக்குது. இல்லைங்க அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகாது, மேபி உங்களுக்கு சிலவங்களோட உண்மையான முகத்தை காட்டுறதுக்காக அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகலாம், இல்லைங்க உங்களுக்கு திருத்துறது க்ரியேட் ஆகலாம், இல்லைங்க அதில் ஒரு சில லெசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பில் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கும் எல்லாத்தையுமே அஸ்பெக்ட் பண்ணி பழகுங்க. லைஃப்னு சொல்லும்போது அதில் வந்து என்ன சொல்கிறது, நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், எல்லாத்தையும் அஸ்பெக்ட் பண்ணுங்கள். நமக்கு நெகட்டிவ்னு சொல்லும்போது அதையும் சந்தோஷமாக அஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது, இல்லைங்க அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகாது. ஏன்னா நம்ம யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணும்போது யூனிவர்ஸ் நமக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு ரியாலிட்டி என்னென்னு புரிய வைக்கிறதுக்கு, உண்மையான முகங்கள் என்னென்னு புரிய வைக்கிறதுக்கு. புரியுதுல்ல? ஸோ சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஓகே, எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து சந்தோஷமாக இருங்க. லைஃப்பில் எவ்வளோ பேடான சுச்சுவேஷன் இருக்கட்டும், எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க மட்டும் நீங்கள் வந்து மறந்துடாதுங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு பேடான சுச்சுவேஷன் இருக்குது, நம்ம இல்லைங்க நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் தான் எடுத்துகிட்டு பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னா அதில் இருந்து ஃபீல் பண்ணுறதுனால லைஃப்பில் நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஓகே, அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது மாற்றம் நடக்கலாம், ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் லைஃப் கொண்டு போகலாம். நீங்கள் அதிலே இருந்து ஏன் நடந்துச்சு இது எப்போ ஓகே ஆகும்னா நீங்கள் அங்கேயே தான் நிற்பீங்க. ஓகே, சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அது ஒரு பொறுமையோடு வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே இங்கே மாறும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நாளைக்கு மாறும். டோன்ட் வரி, சந்தோஷமாக இருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Three of Swords, Two of Swords, Seven of Cups, Magician, Three of Cups, Ace of Cups, King of Wands, the Lovers, Ten of Wands, Four of Wands, Knight of Cups, Ten of Swords. Okay. So bottom of the deck, the Emperor.
Thunderbolt, Creator, okay, Rebel, okay, Possibilities, okay, Laziness, okay. ஓகே. ஸோ இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டு போங்க மாதிரி உண்மையாகவே ஸ்நேகம் உண்டா, என்ன சொல்கிறது, லவ் இருக்கா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேடி, ஸோ யாருக்கு ரெஸ்னேட்டாக நம்ம மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிட்டு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் தான் 2 பேருமே இருக்கிறீங்க. டோட்டலி பிரேக்கப் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் பிரேக்கப் ஆகிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி என்ன சொல்கிறது, இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், மதராக இருக்கலாம், இல்லைங்க ஒரு நபராக இருக்கலாம், இல்லைங்க ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டாக இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்து எட்டியிருக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர், எல்லாமே டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டர், பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காகவே வாழக்கூடிய ஒரு பர்சன், பயங்கரமாக கண்ட்ரோல் மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். மேபி நீங்கள் லவ் பண்ணுறப்போ, மேபி நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனும் கூட ரிலேஷன்ஷிப் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லைங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஒரே ஒரு பேரண்ட் மட்டும், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ பயங்கரமாக ஈகோ உண்டு. ஓகே ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் சுச்சுவேஷனில் வர்றதுக்கும் டெத் ஆகிறதுக்கும் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் தான். சில ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப் ஆகிற சுச்சுவேஷன் வரும், பிரேக்கப் ஆகும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் ஆக்கிட்டு. ஓகே, அது என்னென்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போகணும், இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் தான் பிரேக்கப் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மைண்டுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணணும் நம்ம நினைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணி நம்ம பிரேக்கப் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் தானே. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு பர்சனே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆக்கிட்டு சுச்சுவேஷன் அவங்களாவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சுச்சுவேஷன் அவங்களாவே ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் உண்டு. அதனால இந்த ஒரு பர்சன் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம நிற்க வேண்டாம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடணும், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இந்த ஒரு பர்சன் மைண்டுக்குள்ளே அந்த தாட் வந்துட்டு. ஸோ அதனால் அந்த சுச்சுவேஷனை பிளான் பண்ணி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு ஃபேமிலி ஆஸ்பெக்ட் பண்ணாது, எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைங்க சொசைட்டி என்ன சொல்லும், அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரேக்கப் ஆகிட்டு. ஓகே, ஸோ ஸ்நேகம் இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர். ரிலேஷன்ஷிப்புக்கு பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தன்னோட ஃபேமிலிக்கும் தன்னோட சொந்த காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தான் லைஃப்பில் நல்லா இருக்கணும், தான் என்ன பண்ணணும், என்ன சொல்லுது, பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஓகே, எஸ், நான் இந்த ஒரு பர்சனை என் லைஃப்பில் சூஸ் பண்ணேன்னா இந்த ஒரு பர்சனுக்கு வந்து எனக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா, அதில் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு பர்சன், எஸ் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் நிற்கிறாங்கன்னா இவங்க எனக்கு ஈக்குவலாக, இவங்க எனக்கு எல்லா விதத்துலேயும் ஓகே தானா, இல்லைங்க இவங்களுக்கு வந்து எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு பர்சனாக இந்த ஒரு பர்சன். இன்னொரு விஷயம் என்னென்னா ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேரியர் தன்னோட சொந்த விஷயங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இவங்க யாரு கூடவே போய்ட்டு அட்டாச்மெண்ட் நிற்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அட்டாச்மெண்ட்டில் இல்லாத ஒரு பர்சன் தான். ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்டில் இருப்பாங்க, ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டாச்மெண்ட் இருப்பாங்க. பட் ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் அந்த அளவுக்கு இவங்க அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டாங்க ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் சொல்லும்போது என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்கல்ல, பயங்கரமாக மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், பயங்கரமாக மைண்ட் பவர் உள்ள பர்சன், எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன் சொல்லும்போது அவங்க ஃப்யூச்சரையும் திங்க் பண்ணுவாங்கல்ல. எஸ், நமக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு நம்மளை எதுலேயும் போய் விழுந்துடக்கூடாது. ஓகே, அப்படி இந்த ஒரு பர்சன் இப்போ என் லைஃப்பில் நிற்கிறாங்கன்னா இவங்களை கொண்டு எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த ஸோ மேபி உங்களை கொண்டு இவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணியிருக்கலாம். மேபி இவர் நினச்சிருக்கலாம், ஸோ உங்களை விட இன்னொரு ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, நமக்கு 7 ஆஃப் கப்ஸ் ஷோராக ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்போ இவரோட மைண்டுக்குள்ள ஓகே, இதை விட எனக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு இதை விட இன்னும் பெட்டராக எனக்கு வந்துட்டுருக்கும், இதை விட பெட்டராக நான் எனக்கு இன்னும் நிறைய இதை விட பெட்டராக எனக்கு லாபம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இவங்க திங்க் பண்ணிட்டு உண்டு. இவங்க பயங்கரமாக மெச்சூரிட்டினால இவங்களோட மைண்டு பயங்கரமாக ஒர்க் ஆகல. அப்போ இவங்களோட மைண்டில் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும்போதே இவங்களோட மைண்டில் திங்க் பண்ண விஷயங்கள் என்னென்னா, ஓகே நமக்கு நிறைய ஆஃபர் வந்துட்டுருக்கு, இதை விட நல்ல நல்ல ஆஃபர்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம வந்து அடிக்ட் ஆகக்கூடாது, அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம அடிக்ட் ஆகிட்டோம், அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால வந்து நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது, அட்டாச்மெண்ட் ஒரு லிமிட், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு லிமிட்டாக நம்ம பழகணும், ஒரு லிமிட்டாக இருக்கணும். அடிக்ட் ஆகாத அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் பழகணும். இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சிட்டு உண்டு. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். போக போக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு போக போக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க, பக்கா ப்ராக்டிக்கல் ஒரு பர்சன். பல தடவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் எனக்கு வேணும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு அது இந்த ஒரு பர்சனை பார்க்கும்போது ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஏன்னா பயங்கரமாக மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன் உங்களுக்கு இன்னருக்குள்ள என்ன ஃபீல் ஆகிருக்குன்னா, எஸ் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்துச்சுன்னா என் லைஃப் வந்து கம்ப்ளீட்டட், என் லைஃப்பில் வந்து நான் நினைக்கிற மாதிரி என்னை இவங்க வந்து ஒரு சந்தோஷமாக வச்சுருப்பாங்க, சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும். பட் போக 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 உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு நெகட்டிவ் தாட் ஃபீல் ஆகிருக்கலாம். எஸ் இந்த ஒரு பர்சன் வந்து நம்ம கூட வந்து நம்ம கூட இவங்க உண்மையாக பழகலாம், ஒரு காரியத்துக்காக ஒரு தேவைக்காக நம்ம கூட பழகிருக்கலாம். பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, இனிமேல் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்று ஒரு காரியமும் இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம். இவங்க இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நம்மளும் ஒரு ஆள். அப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி நமக்கு கார்டு வரல. இந்த ஒரு பர்சனே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி பிளான் பண்ணி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு பல தடவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் எல்லாம் புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இது நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண நம்ம என்னெல்லாம் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட முடியாது. அவங்களையும் வேண்டான்னு சொல்லிட்டு போயாச்சு. மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், இன்னொரு பர்சன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆப்ஷன்ஸ் உண்டு. பயங்கர சூஸியான ஒரு பர்சனாக இருக்கலாம். எது பெட்ரு எல்லாத்தையும் ஒரு கன்ஃபியூஸ் அப்படின்னா எல்லாத்தையும் திங்க் பண்ணி நமக்கு எல்லா விதத்துலையும் நமக்கு எது பெட்ரு, ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம லைஃப்பில் புதுசாக ஒரு பர்சனை என்ட்ரு ஆகும்போது ஸ்டார்டிங்கில் நமக்கு எதுவுமே தெரியாது, காதலுக்கு கண்ணிலைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு மட்டும் தான் இருக்கும். போக போக தான் தெரியும் நம்ம வந்து ரொம்ப உண்மையாக இருந்துட்டோம், பட் இவங்க கரெக்டாக தான் இருந்திருக்காங்க, ப்ராக்டிக்கலாக தான் இருந்திருக்காங்க, ஸோ நம்ம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும்ல. போக போக இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் வச்சு பார்க்கும்போது எஸ் நம்ம ஏமாந்துட்டோம், அவங்க கரெக்டாக தான் இருந்திருக்காங்க, நம்ம தான் ஓவராக அடிக்ட் ஆகி ஓவராக அட்டாச்மெண்ட் ஆகி ஓவராக லவ்வை வச்சு நம்ம ஏமாந்து போயிட்டோம். பட் அவங்க கரெக்டாக பிளானிங்கோட தான் இருந்திருக்காங்க, நம்மளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்காங்க, நமக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நடந்திருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு.
ஓகே. பயங்கரமா ஸ்நேகம் உண்டு. உங்ககிட்ட அத எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டாலும் சரி ஸ்நேகம் உண்டு. பட் இவரு என்ன சொல்றது? ஸ்நேகம் உண்டு. அது ஸ்நேகங்கிறது ஒரு உண்மையான ஒரு ஸ்நேகம் தான். பட் இவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால, அதோட ஸ்நேகத்தை இவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டில்ல. ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டில்ல. பட் ஸ்நேகம் உண்டாக்கிட்ட அப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. அது ஒரு உண்மையான ஒரு ஸ்நேகம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஸ்நேகம் உண்டுல்ல, அப்போ எதுக்கு இவங்க என்ன விட்டுட்டு போனாங்க? அதுதான் பக்கா ப்ராக்டிக்கலாக அந்த பர்சன். அவங்களுக்கு வந்து அவங்களோட காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி உங்களை விட இன்னொரு பர்சனை சூஸ் பண்ணும்போது உங்களை விட அவங்கக்கிட்ட எதாவது பெனிஃபிட் இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக அந்த பர்சன். பட் ஸ்நேகம் உண்டா கேட்டால் ஸ்நேகம் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு இந்த ரிலேஷிப்பில். ஓகே. அது மட்டும் இல்லாமல் சிலவங்க வந்து சில சில ரிலேஷன்ஷிப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு லவ்வில் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஓகே. புதுசாக ஒரு ஆஃபர் வரும். இல்லைன்னா ஒரு புதுசாக ஒன்று சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கூட இந்த ஒரு லவ்வை யாருக்குமே தெரியாமல் கொண்டு போய் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு பர்சன் வந்து பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன். இந்த ஒரு பர்சனே ட்ராமா க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பிரேக்கப், உங்களை வந்து எவ்வளோ ஸ்நேகம் இருந்த பிறகு உங்களை கொண்டு போகணும்னு இவங்க முடிவு பண்ணலை. ஓகே. இது நம்ம ஒரு ஓகே, நமக்கு ஸ்நேகம் உண்டு. பட் இது லைஃப் லாங் இந்த ஒரு ஸ்நேகம் நமக்கு வேணும், லைஃப் லாங் இந்த ஒரு போஸ் நமக்கு வேணும், இது லைஃப் லாங் கொண்டு போகணும் அந்த ஒரு தாட் இவங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அந்த ஒரு தாட் இருந்துச்சுன்னா இவங்களே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு கார்டில் வந்து வரக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கி விட்டு. பட் அப்போ இவங்களுக்கு ஸ்நேகத்தை விட அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லுது, ஒரு உண்மையான ஒரு ஸ்நேகத்தை விட அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் தான் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ நம்மளாக இருக்கும்போது நம்ம ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் இந்த ஒரு பர்சன் பக்கா ப்ராக்டிக்கல். ஓகே. உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது? மேபி ஸ்நேகத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சனாக இருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், கிங் ஆஃப் வான்ஸ் ஆகும். ஓகே. அவங்க வந்து போய்ட்டு ரிலேஷன்ஷிப்லாம் அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தன்னோட அது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கும். அவங்களோட கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் பிஸி இந்த மாதிரி சொல்கிற கேரக்டராக இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சனே அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனே ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆகிட்டு காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் உண்டு. உங்களை வந்து எவ்வளோ ஸ்நேகம் இருந்தும் உங்களை வந்து லைஃப்லாம் கொண்டு போகணும் அந்த ஒரு தாட் இந்த ஒரு பர்சனுக்கு இல்லை. ஓகே. பட் கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் டவர் மூமெண்ட் நடந்துடும். டவர் மூமெண்ட் சொல்லும்போது என்ன சொல்கிறது, ஒரு சேஞ்சஸ். ஓகே. எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கிற வரைக்கும் உங்களோட ஸ்நேகம் இந்த பர்சனுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயம் இவருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அவரோட மைண்டில் அவரையே அறியாமல் உங்கள் மேலே அந்த அளவுக்கு ஒரு ஸ்நேகம் இருந்திருக்கு. பட் இது கூட இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்நேகத்தோட வேல்யூவோ அதோட ஃபீலிங்ஸோ மேபி இந்த ஒரு பர்சனுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் டவர் மூமெண்ட் நடந்துருண்டு, ஒரு சேஞ்சஸ் நடந்துருண்டு. சேஞ்சஸ் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, இவர் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணாங்கன்னா, இல்லைன்னா வந்து ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ண ஒரு கேரக்டராக இருந்தால் அதில் எல்லாம் வந்து என்ன சொல்லுது, அதில் எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்ல போயாச்சுன்னா இந்த ஒரு பர்சன் பக்கா ப்ராக்டிக்கல் நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் இதில் கொடுத்த ஒரு ஸ்நேகம் வந்து ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம், ஒரு உண்மையான ஸ்நேகம். பட் இவர் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உண்டா, இவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு உண்டு. ஓகே. இவருக்கு ஏற்ற மாதிரியே இருந்துட்டு உண்டு. மேபி அது கர்மாவாக கூட இருக்கலாம். ஓகே. என்ன சொல்கிறது, இவர் உங்ககிட்ட என்னெல்லாம் பிஹேவ் பண்ணாங்களோ தேர்ட் பார்ட்டி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. மேபி இவர் ஒரு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த ஒரு பர்சன் இவங்ககிட்ட பக்கா ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு உண்டு. இவர்கிட்ட என்ன அந்த ஒரு பர்சன் என்னன்னா இவங்ககிட்ட என்ன பெனிஃபிட் இருக்குது, இவங்க நம்ம இதுக்கு லைஃப்பில் சூஸ் பண்ணணும், பக்கா ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு உண்டு. நான் இப்போ உங்ககிட்ட இவர் ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு உண்டுன்னா இவர் மேபி தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டோ, இல்லைங்க வந்து இவர் வேற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண அந்த ஒரு ஆப்ஷன் இந்த ஒரு பர்சன் கிட்ட ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு உண்டு. ஓகே. அப்போ இவருக்கு சில சேஞ்சஸ்னால் இவருக்கு சில விஷயங்கள் புரிய வருது. ஓகே. அது மேபி கர்மாவாக இருக்கலாம், இல்லைங்க யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை திருத்துறதுக்காக சில சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாகுது. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக நின்னோம். பட் நம்ம கூட இருந்த ஒரு பர்சன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம கூட நம்ம மட்டும் மதின்னு சொல்லிட்டு
எவ்வளோ உண்மையாக இருந்திருக்காங்க. பட் நம்ம லைஃப்பில் எவ்வளோ பர்சனை நம்ம மீட் பண்ணிப்போம். பட் இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பழகின ஒரு பர்சன் இந்த பர்சன் தான். இந்த ஒரு பர்சனை தள்ளி எல்லாருமே நம்மக்கிட்ட ப்ராக்டிக்கலாக தான் நிற்கிறாங்க. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு இல்லைங்க ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் அந்த ஆப்ஷனை ப்ராக்டிக்கல் இருந்துட்டு இவருக்கு அதில் ஒரு ஸ்நேகமும் கரண்ட் சுச்சுவேஷனில் கிடைக்கல. ஒரு ஸ்நேகம் இல்லை, எல்லாருமே ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு எல்லாருமே தேவைக்காக பழகுறவங்களும் நின்றுட்டு. ஸோ அப்போ தான் இவருக்கு அந்த உங்களோட வேல்யூ புரியுது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இவருக்கு ஆல்ரெடி உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. பட் என்ன அந்த ஒரு ஸ்நேகத்தை நம்ம ஆல்ரெடி ஸ்நேகம் உண்டு, அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவருக்கு அது புரியலை. பட் இந்த செப்பரேஷனில் அவருக்கு சில சேஞ்சஸ் அது யூனிவர்ஸாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கலாம், சில சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கலாம். அந்த உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட வர்த்தனை புரிய வைக்கிறதுக்காகவே சில சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ இவருக்கு அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் ஆனதுனால கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டோன்னீங்க. ஏன்னா இவரே ட்ராமா க்ரியேட் பண்ணிப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. பட் என்ன, பயங்கர ஈகோ, எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுற கேரக்டர், பயங்கர ஈகோ. மேபி அதனால கரண்ட் சுச்சுவேஷன் நான் கஷ்டப்படுறேன், அது உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு அது ஃபீல் ஆகுது. நம்மக்கிட்ட நம்ம லைஃப்பில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே ப்ராக்டிக்கல் தான். பட் இந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் நமக்கு ட்ரூ. என்னையே அறியாமல் நான் இந்த ஒரு போஸ்ட்டை இந்த அளவுக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த டைம் தெரில. பட் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆன பிறகு ஒரு டவர் மூமெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அது ஃபீல் ஆகுது, எனக்கு அது தெரியுது. நான் இந்த ஒரு போஸ்ட் என்ன லவ் பண்ணதை விடையும் இந்த ஒரு போஸ்ட்டில் நான் அதிகமாக லவ் பண்ணியிருக்கேன். அது இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும். ஏன்னா இவருக்கு அது புரியுது. நீங்கள் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் அவருக்கு எல்லா விஷயங்களும் புரியுது. இவருக்கு என்னென்னா இவருக்கு ஒரு லைஃப்பில் சேஞ்சஸ், ஒரு செப்பரேஷனுங்கிறது ரொம்ப நல்லதாகும். எல்லாருமே செப்பரேஷன் ஆகிப்போச்சு ஃபீல் பண்ணாதுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வர்றது ரொம்ப நல்லது. பட் பேஷன்ஸை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். செப்பரேஷன் நடக்கிற சேஞ்சஸ் நடக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒருத்தவங்களை இப்போ நம்ம பிடிச்சு வைக்கிறனால எனக்கு நீங்கள் வேணும் பிடிச்சு வைக்கிறனால அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ புரியாது. ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஒருத்தவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களா, ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்க லைஃப்பில் சில சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அவங்க ஒரு 4 பேர் கூட பழகுவாங்க. அவங்க லைஃப் ஒரு 4 பேர் வருவாங்க. இது எல்லோரும் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களோட வேல்யூ புரியும். இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்களுக்கு நைட்டு உங்களை பற்றின தாட் வரைக்கும் ஒரு டைமில் ஒரு கப் ஆஃபர் பண்ணி இவர் மேபி ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் நடந்திருக்கலாம். ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நேகத்தை கொடுத்தீங்களோ அதே ஸ்நேகம் உங்களுக்கு திருப்பி தரணும்னு இவருக்கு அந்த தாட் உண்டு, மைண்டில் அந்த தாட் உண்டு. பட் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு கேட்டால் ஆக்ஷன் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இல்லை நான் சொல்கிறேன். ஓகே, பட் மைண்டில் தாட் உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக இருந்தீங்க அதே ஸ்நேகத்தை உங்களுக்கு திருப்ப கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவண்டே கொடுக்கணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும். இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் உங்ககிட்ட எதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் விட்டாங்களோ அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். என்னோட உண்மையான ஃபீலிங்ஸை திறந்து சொல்லணும். ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும். நைட்டு இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ள உண்டு. மேபி மார்னிங் ஆனதும் ஈகோ, ஓகே வேண்டாம். இவருக்கு பயங்கரமாக ஈகோ உண்டு. அவ்வளோ சீக்கிரமாக தன்னோட நான் தோற்று போயிட்டேன் என்னை மன்னிச்சுட்டு அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க ஆக்ஷன் எடுக்கணும் மைண்டுக்குள்ள ஒன்று. பட் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா இவங்களுக்கு டபுள் சுச்சுவேஷனில் மாட்டிட்டு தவிக்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா. ஏன்னா ரிக்ரெஷன் இவருக்கு. ஏன்னா இப்போ என்ன சொல்லுது, எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு செப்பரேஷன் ஆகும்போது சில விஷயங்கள் நமக்கு ரியலைசேஷன் வரும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு ஒருத்தவங்களோட மனசை நம்ம உடைச்சிட்டு இதெல்லாம் அவங்களுக்கு ஃபீல் ஆகும்போது ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா. ஆனால் ரிக்ரெஷன் வேறு ஒன்றும் இல்லை. இவங்க பண்ண விஷயங்களை குறித்து இவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது, ஒரு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் மேபி இவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய டைமில் பயம், ஒரு ஃபியராக இருக்கலாம். நம்ம தோற்று போயிடுமோ, நம்மளாவே நம்ம தோற்றுட்டோம், ஒரு சாரி கேட்குறது, நம்மளா போய் ஒத்துக்கிறது சரியா, அந்த ஒரு சுச்சுவேஷன். ஓகே, பட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே,
ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும். இதில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு போஸ்ட் கிட்ட கம்யூனிகேஷன் வரலாம். கம்யூனிகேஷன் எப்போ வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸில் வரலாம், 9 டேஸில் வரலாம், இல்லைங்க 9 மந்தில் வரலாம். கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாருக்குள்ள. ஓகே, கம்யூனிகேஷன் பண்ணணும்னு இந்த ஒரு போஸ்ட் இருக்குது மைண்டுக்குள்ளே உண்டு. பட் லேசினஸ். ஓகே, இப்போ வேண்டாம், குறைச்சிக்கூட டைம் போகட்டும். சுச்சுவேஷன் அந்த ஒரு போஸ்ட் நம்ம லைஃப்பில் வருவாங்களா, இல்லைங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகாதா? ஸோ அதை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா லேசினஸ். ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கும் போது இவங்க பண்ண விஷயங்கள் ஞாபகம் வரும். உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், நம்மளா போகிறது சரியில்லை, நம்ம போனால் தோற்று போயிடும், நம்ம ஊருக்குள்ளே எல்லாருக்கிட்டே நம்ம பெரிய ஆள், நான் தான் பெரிய பவரை நம்ம காட்டிகிட்ருக்கோம், இப்போ நம்மளா போனால் நம்ம தோற்று போயிடுவோம், அந்த ஒரு சுச்சுவேஷன். ஓகே, காரணம் நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு போர்ஷன் ஏதாவது செலிப்ரேஷன், இல்லைங்க ஏதோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல் எங்கேயாவது என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் போர்டன் ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு வந்து ரிக்ரெக்ஷன் ஃபீல் ஆகுது. அது இவருக்கு அது மைண்டுக்குள்ளே போட்டு அது போர்டன் தான் ஃபீல் ஆகுது. ஓகே, என்னென்னா இவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது, ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அதை நினைக்கும் போது இவருக்கு ஒரு போர்டன் ஃபீல் ஆகுது. தேர்ட் பார்ட்டியை பற்றியும் தெரியுது கரண்ட் சுச்சுவேஷனில், எல்லா விஷயமும் இவங்களுக்கு புரியுது, பட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது இவருக்கு இப்போ நமக்கு என்ன சொல்லுது, இப்போ நமக்கு ஒரு விஷயம் நமக்கு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, மனசில் ஒரு நிம்மதி இல்லைங்க. ஓகே, நம்ம பண்ண தப்பை ஒத்துக்கிட்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, இவங்க அந்த ஈகோனால இருந்து அது ஓவர் திங்கிங் பண்ணி அது லாஸ்ட் இவங்களுக்கே ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஓகே, இவருக்கு அது தெரியுது. எஸ், நம்ம இப்போ ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து நம்ம பண்ணுற விஷயம் வந்து ராங்கு, நம்ம ஈகோனால இந்த ரிலேஷிப் வந்து நம்ம கையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஈகோவை நம்ம பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் உண்டு. பட் லேசினஸ். ஓகே, லேசினஸ். குறைச்சி நாள் கூட போட்டோம், இல்லைங்க நாளைக்கு பார்ப்போம், இல்லைங்க நாளைக்கு கழிச்சு பார்ப்போம், இல்லைங்க சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகட்டும், அந்த ஒரு லேசினஸ். பட் இவரோட ட்ரீம் என்னென்னா, ஓகே முன்னாடி இவரே வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களோட ஒரு ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும், இல்லைங்க உங்களை எங்கேயாவது கொண்டு போய் தனியாக ஒரு லைஃப் ஜீவிக்கணும். இதுதான் அந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனோட ட்ரீம். அது மட்டும் இல்லாமல் லவ்வர்ஸ் கார்டு வந்துருக்குது. ஓகே, ஸோ அது நீங்களும் சரி அவங்களும் சரி இவரோட ஸ்நேகங்கிறது ஒரு உண்மையான ஸ்நேகம். ஓகே, இவருக்கு மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த இவர் எந்த அளவுக்கு உங்களை ஸ்நேகிச்சாங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு அது ஃபீல் ஆகும், நம்மளே அறியாமல் இந்த ஒரு போர்ஷன் நம்ம ஸ்நேகிச்சிருக்கோம், பட் நமக்கு கூட இருக்கும்போது அது நமக்கு புரியலை, ஒரு செப்பரேஷன் வரும்போது நமக்கு புரியுது, அது இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு மறுபடியும் இந்த ஒரு லைஃப் நியூவாக ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும், நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் நடந்தெல்லாம் போகட்டும், மறுபடியும் நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், அந்த ஒரு தாட் உண்டு. பட் லேசினஸ். ஓகே, ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போகணும்னு கரண்ட் சுச்சுவேஷனில் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. உங்ககிட்ட வரதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா, இல்லைங்க நீங்கள் உங்களை வர வைக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா, அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோவா சீக்கிரமாக வந்து இந்த ஒரு பர்சன் வந்தாலும் என்னை மன்னிச்சிடு, நான் பண்ண தப்பு தான் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஏதாவது கெரியர் பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி இவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் வரும் சொல்லிட்டேன். கம்யூனிகேஷன் வரும் 9 ஹவர்ஸில் வரலாம், இல்லைங்க 9 வீக்ஸில் வரலாம், இல்லைன்னா 9 டேஸில் வரலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 444 நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 444 நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஸோ அதை தவிர்த்து நமக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 important, 10 important, then 16 important, 9 important. ஓகே, இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.